ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீ நற்பவியாய நமக. கும்பராசியின் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் நடக்கக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதன் காரணமாக சில ராசியினருக்கு சனியின் மூலம் பல நன்மைகள் சிறப்பாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. கும்பராசிக்கு இந்த பெயர்ச்சியான சனி பகவான் அங்கு ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார். இதனால் மகரம், கும்பம், மீனம் ராசிக்கு 7.5 நாட்டு சனி பகவானும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 3 மாதமாகவே சனி வக்ர நிலையில் இருக்கிறார். தற்பொழுது சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் கவலைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம் வாங்க. அன்பிற்கு இனிய துலாம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4வது இடமான அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் வண்டி வாகனம் வாங்குவீர்கள். அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மண்மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 8ல் அஷ்டம குருவால் நடந்த திருமண தடைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னு சொல்லலாம். சனி பகவான் 3வது பார்வையாக தன் ராசிக்கு 7வது இடமான திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும். 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகும். மற்றும் சனி பகவான் 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது இடமான தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து சார்ந்த தகராறுகள் சரியாகும். மற்றும் உடல் அளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் மற்றும் மனதில் இருந்து வந்த குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னு சொல்லலாம். இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சியால் நீங்கள் யாரை வழிபட வேண்டுமென்றால் காலபைரவரை வழிபடுவது நல்லது. நன்றி, வணக்கம்.